ஓம் ஏகதந்தாய தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீபகதன்னோந்தி பரசோதியா. நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்குமே கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது செப்டம்பர் மாதத்தினுடைய சிறப்பு யோக பலன்கள் உங்களுக்காக துல்லிதமாக செப்டம்பர் 1 முதல் செப்டம்பர் 30 வரை. இதற்குரிய தமிழ் தேதி ஆவணி 15 முதல் புரட்டாசி 13 வரை. ஆக இந்த ஆவணி மாதமும் புரட்டாசி மாதம், அதாவது பார்த்தீங்கன்னா ஆங்கில மாதப்படி 9வது மாதம் திரிகோண மாதம் என்று, அதாவது ஜாதக பலன்கள் திரிகோண ஸ்தானம். அதாவது திரிகோணம் என்பது உயர்ந்த ஸ்தானம். 1, 5, 9, 7 திரிகோணம். அதில் 9ஆம் இடம் என்பது திரிகோண ஸ்தானம். மிகப்பெரிய சொத்து சுகங்கள், பதவி யோகங்கள், செல்வ யோகங்கள், தெய்வ வலிமையோடு கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அப்படிப்பட்ட 9வது மாதம் என்று சொல்லக்கூடியது. அதே போல தமிழ் மாதமும் ஆங்கில மாதமும் இரண்டும் அற்புதமாக ஜோதிட சாஸ்திரப்படி இணைந்தே பலன்கள் வருகிறது. இப்போ நீங்க வரிசையா என்னங்க, தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, என்னாச்சு 9 ஆச்சா? அப்ப ஆவணியே புரட்டாசி சேர்ந்தது தான் அப்ப பலன்கள். அப்ப திரிகோண பலன்கள் அமைஞ்சிருது. புரிஞ்சுட்டீங்களா? அப்ப அந்த காலத்துல சாஸ்திர சம்பிரதாயம் ஆங்கில மாதமும் தமிழ் மாதமும் சாதாரண பலன்கள் அல்ல, இறைவன் போட்ட விதி இது. புரிஞ்சுட்டீங்களா? அப்ப ஆங்கிலப்படி தையிலிருந்து பார்த்தாச்சுனால 9வது மாதம், அதாவது 1வது மாதம் 9ஆம் மாதம் ஜனவரி மாதத்துல தான் தையே பிறக்குது. பாருங்க, ஜனவரியில தை, நமக்கு தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது ஜனவரி மாதம் பிறக்குது. இப்போ 9ஆம் மாதம் என்பது அப்படியே பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் வந்துடும், 9ஆம் மாதம். அப்ப திரிகோண பலன் இது. அப்ப திரிகோண பலன்ல உலகத்திற்கு ஒரு தெய்வ குழந்தை அவதரிக்கிற ஒரு மாதம். அதே போல பார்த்தீங்கன்னா ஒரு தெய்வ குழந்தையாக விநாயகர் சதுர்த்தி, அதாவது விநாயகர் பெருமான் அவதரித்த காலம். அப்ப எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த தெய்வ குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு நேரம். புத்திர பாக்கியம் இல்லாதவருக்கு ஒரு புத்திர பாக்கியம் பிறக்கக்கூடிய நேரம். அதே நேரம் புதிய தொழில் தொடங்குவதற்கு வியாபார விருத்தி ஆகக்கூடிய அந்த விநாயகர் சதுர்த்தி என்று, அதாவது செப்டம்பர் 14ஆம் தேதி வருது. புரிஞ்சுட்டீங்களா? செப்டம்பர் 14ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி. புரிஞ்சுட்டீங்களா? ஆக புத்திர பாக்கியம் இல்லாதவருக்கு புத்திர பாக்கியம், தொழில் விருத்தி அடையக்கூடியவர்கள் தொழில் விருத்தி, புதிய வியாபாரம் தொடங்கக்கூடியவருக்கு புதிய வியாபாரம் தொடங்கக்கூடிய அற்புதமான விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுகின்ற திரிகோண மாதம். ஆங்கிலத்திற்கும் தமிழுக்கும் சேர்ந்த அற்புதமான திரிகோண மாதம் என்று சொல்லப்படுகின்ற சரியான விளக்கம் இது. ஆக இது உங்களுக்கு ஒரு தெய்வ அனுகூலத்துடன் சித்தர்கள் சொன்ன முறைப்படி இங்கே பலன்கள் சொல்லப்படுகின்றன. பிரம்மனால் எழுதப்பட்டது உங்கள் தலையெழுத்து. ஆக பிரம்மன் எழுதப்பட்ட தலையெழுத்தை சித்தர்களும் முனிவர்களும் சொன்ன முறைப்படி உங்கள் தலையெழுத்து இங்கே கணிக்கப்படுகின்றன. ஜோதிடம் என்பது இறைவனால் படைக்கப்பட்டது. பிரம்மன் உங்கள் தலையெழுத்தை எழுதியிருக்காரு. அதை ஜோதிடராகிய நாங்கள் சரியாக கணித்து உங்கள் எதிர்காலம், உங்களை முயற்சிகளும் வெற்றி பெறுமா, உங்கள் வியாபாரம் விருத்தி அடையுமா, உங்களுக்கு நல்ல பதவி யோகம் கிடைக்குமா, சொத்து சுகங்கள் கிடைக்குமா, புத்திர பாக்கியம் கிடைக்குமா, உங்கள் வளர்ச்சி நல்ல சிறந்த வளர்ச்சி, உங்களுடைய முன்னேற்றம், உங்களுடைய வளர்ச்சி எங்களுக்கு முக்கியம், உங்களுடைய முன்னேற்றம் எங்களுக்கு முக்கியம். புரிஞ்சுட்டீங்களா? ஆக உங்கள் தொழில் விருத்திகள் எங்களுக்கெல்லாம் ரொம்ப முக்கியம். அப்போ இது போன்ற துறையில் நீங்கள் அனைவருமே சிறந்த சாதனை புரிய வேண்டும். அதற்கு ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. பிரம்மனால் எழுதப்பட்ட தலையெழுத்து. புரிஞ்சுட்டீங்களா? ஆக ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடராகிய நான் தவறாக இருக்க வேண்டும். ஆக பிரம்மன் போட்ட உங்க தலையெழுத்து, அதை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். கீழே நம்பர் நோட் பண்ணிக்கங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். இது பொது பலன். செப்டம்பர் மாதம். இந்த செப்டம்பர் மாதத்தில் மேச ராசிக்கு எப்படிப்பட்ட ஒரு சிறந்த யோகங்கள் அமைந்திருக்கிறது அப்படின்றத ஒரு தெளிவான ஒரு விளக்கமாக உங்களுக்கு தரப்படுகின்றன. இப்ப நல்லா கவனிக்கணும். இந்த மேசத்திற்கு முதலில் பார்த்தீங்கன்னா
மேச ராசிக்கு அதிபதியும் செவ்வாயும் 3ஆம் இடத்தில், இந்த 3ஆம் இடத்தில் அவரே அட்டமாதிபதியாகி செவ்வாய் அந்த புதனுடைய இடத்தில் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடியது கண்டிப்பாக பொதுவாக ஒரு டாக்குமெண்ட் விஷயங்கள் உங்களுக்கு சக்சஸ் ஆக முடியும். பூமி மனை யோகங்கள், டாக்குமெண்ட் விஷயங்கள், ஒரு சொத்து, அதே நேரத்தில் ரெண்டு சொத்துக்கள் முடிய வேண்டிய ஒரு நிலை ஏற்படுகின்றது. 2 சொத்துக்கள், 2 விதமான வியாபாரத்தின் வருமானங்கள், 2 சொத்துக்கள், 2 விதமான வருமானங்கள் வரக்கூடிய ஒரு நிலை, அற்புதமான நிலை ஏற்படுகின்றது. அதே நேரம் 4ஆம் இடத்தில் குரு பகவான் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய அவருடைய தற்போதைய நிலை மிக அற்புதமாக ஒரு இடமாற்றம், ஒரு முன்னேற்றம், பதவி உயர்வு, தொழில் முன்னேற்றம், வேலையில் உத்தியோகத்தின் முன்னேற்றம், வருமானத்தின் முன்னேற்றம், ஒரு சட்டத்துறையில் இருப்பவர்களுக்கோ நீதித்துறையில் இருப்பவர்களுக்கோ, வழக்கறிஞராக இருந்தால் நீதிபதி போஸ்ட், புரிஞ்சுட்டீங்களா? ஆக அதே நேரம் ஒரு மீடியா தொழில், பத்திரிகை தொழில், டாக்டர் தொழில், அதே நேரம் வழக்கறிஞர்கள், நீதிபதி சம்பந்தப்பட்ட நீதித்துறை சம்பந்தப்பட்ட தொழில்கள் அனைத்தும், பிரமாத ஹோட்டல் தொழில்கள், பெரிய பெரிய ரெசிடென்ஸ், ஸ்டார் ஹோட்டல்கள், இதெல்லாம் சிறப்பு பெறுகின்ற நிலையில் அமைந்திருக்கிறது. அடுத்ததாக இந்த சூரியன் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவணி ஒரு 15 நாட்கள் மட்டும் எங்கே இருக்கிறாரு? சிம்மத்தில் ஆட்சி வருகின்ற நிலை. ஆக பெயர் புகழ் அந்தஸ்து, அதாவது இந்த பிள்ளைகளுடைய முன்னேற்றம், உங்களுடைய பதவி முன்னேற்றம், உங்களுடைய தொழில் முன்னேற்றம், உங்களுடைய பூரி சொத்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகங்கள் என்று சிறப்பு வருகின்ற நிலையில் அமைந்திருக்கிறது. அதற்கு பிறகு இந்த சூரியனாகப்பட்டவன் கன்னிக்கு பெயர் செடுகின்ற நிலை. ஆவணி முடிஞ்சதுக்கு அப்புறம் கன்னிக்கு ஒரு 15 நாட்கள் மட்டும் இங்கே இருப்பார். இந்த 15 நாட்களுக்கு பிறகு ஆவணி 30க்கு அப்புறம், ஆவணி 32க்கு அப்புறம் உங்களுக்கு கன்னி ராசிக்கு போயிடுவார். அப்ப கன்னி ராசிக்கு சூரியன் போகும்போது இராணுவம், காவல்துறை, இந்த மாதிரி உத்தியோகங்களில் ஆசிரியர் பணி, இதில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படும். அதில் மாற்றமே கிடையாது. மேலும் உங்களுக்கு சுக்கிரன் துலா ராசியில் அற்புதமாக அமைந்திருக்கிறது. சுக்கிரன் உங்களுக்கு மேசத்துக்கு 7ஆம் இடத்தில் இருந்தால் நல்ல திருமண வாழ்க்கை, வெளிநாட்டு யோகம் அற்புதமாக அமைந்திருக்கிறது. நல்ல திருமண வாழ்க்கை, வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, கணவன் மனைவி இருவருக்குமே வேலை, வெளிநாட்டு வேலை, வெளிநாட்டு திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிலருக்கு 2ஆம் திருமணம், ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்கள் அமைவதற்கு வாய்ப்புகளை கொடுக்கும். அடுத்ததாக ஒரு தொழில் இருக்கும்போது இன்னொரு தொழில் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகளை கொடுக்கும். இதெல்லாம் ஒரு தொழில் பார்த்துட்டு இருக்கீங்க, இன்னொரு தொழில் மூலம் உங்களுக்கு வருமானம் வரும். கண்டிப்பாக அதை கொடுக்கறது சனி பகவான். ஒரு உள்ளூரில் ஒரு தொழில் பார்த்துட்டு வெளிநாட்டில் அது ஒரு தொழில் ஓடிக்கிட்டு இருக்கும். இதெல்லாம் செப்டம்பர் மாதத்தில் உங்களுக்கு சிறப்பான ஒரு யோகமாக அமைந்திருக்கிறது. இதில் ஏதாவது உங்களுடைய சந்தேகங்கள் இருந்தால் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே நம்பர் இருக்குது, நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. அதாவது ஜாதகம் பார்க்கறது பெரிய விஷயமே இல்லை. மனசுக்கு உங்கள் எதிர்காலத்தினுடைய திட்டங்கள் வெற்றி பெற வேண்டும். ஜாதகம் பார்த்தாச்சுன்னா இவர் சொன்னது அப்படியே நடந்துச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கணுமே தவிர என்னமோ சொல்கிறாரு ஒன்றும் புரியலை அப்படின்ற வேதனை மட்டும் வந்துடக்கூடாது. உங்கள் வாழ்க்கையினுடைய முக்கிய யோகங்களை பற்றி அதற்கான விளக்கங்கள் என்பது எதிர்கால உங்களுடைய முயற்சிகள், உங்கள் முயற்சிகள் அனைத்தும் முன்னேற்றமாக மாறுமா? உங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சி, உங்களுடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு வளர்ச்சி பெறக்கூடிய முடியும், உங்களுடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு ஏற்பட போகின்றது,
உங்களுடைய முன்னேற்றம் எந்த அளவுக்கு ஏற்பட போகின்றது, உங்கள் தொழில் விருத்தி எந்த அளவுக்கு ஒரு சிறப்பாக அமையப் போகின்றது, உங்கள் திட்டங்கள் எல்லாம் வெற்றியாக முடியுமா என்பதையெல்லாம் தெள்ள தெளிவாக உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கும் பொழுது அதை தெள்ள தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். கீழே நம்பர் இருக்கு, நோட் பண்ணிங்க, ஒரு அப்பாயின்மெண்ட்டை வாங்கிக்கிங்க. சரிங்களா? திரும்ப சொல்றேன், ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. சரியாக கணித்தால் சரியாக நடக்கும்.